வெளியே ஆட்கள் யாரோ தெரியாமல் எடுத்து போடல, திரிஷாவே தான் போட்டுருக்காங்க. ஒரு லிஃப்ட்ல இருக்கிறாங்க, ஒரு ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஃப்ளைட்டில் இவர் காலை நீட்டிருக்காரு, பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்காரு. இந்த காலை நீட்டப்பட்டவர் தான் படம் எடுத்திருக்காரு. சேர்ந்து நடிச்ச கில்லி படத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ போடலாம், லியோ படத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை போடலாம். ஏன் ஒரு ஹிடன் பிக்சரையே எடுத்து போடணும்? கோட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு, அதுவும் பெருசாக போல. செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு, அதுவும் பெருசாக போல. இந்த படத்துக்கு உண்டான ப்ரொமோஷனை விஜயை வைத்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கு, அதை வெகு விரைவில் அறிவிக்க போறாங்க. அதனால அதை உறுதிப்படுத்துறதுக்கு அவங்களே தான் அந்த செய்தியை பரப்புறாங்க. இப்போ அந்த விஜய் முதல்ல அவர் வெறும் நடிகராக இருந்தால் அதோட முடிஞ்சிடும். விஜய் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கார். இப்போ அவர் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு நடிகை கூட அவர் தொடர்புபடுத்தி செய்திகளை பரப்புறப்ப அவருக்கு கண்டிப்பாக அவர் அந்த அரசியல் இமேஜ் போகும். அப்படிங்கும் போது விஜய் இந்த படத்தை நீங்கள் ஏன் போட்டீங்க, உடனே எடுங்கன்னு சொல்லியிருக்கலாமே, இது வரைக்கும் இப்போ வரைக்கும் ஏன் சொல்ல? இந்த படத்தை இப்போ பரப்புனவங்க, இந்த படத்து சம்பந்தமாக விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தவங்க யாருன்னு விசாரிக்கிறப்ப விஜயினுடைய ஆதரவாளர்கள், விஜயினுடைய வெல்விச்சர்ஸ், விஜயினுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் தான் இந்த படத்தை பரப்பியிருக்காங்க. ஸோ அவர் பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க? இல்லை, அப்படி கிடையாது. அவருக்கு தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காங்க. வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் விஜய் அவர்களோட பிறந்த நாள் நடந்துச்சு. இந்த பிறந்த நாளுக்கு த்ரிஷா அவர்கள் அவங்க 2 பேரும் ஒரு லிஃப்ட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் அரசியல்ல பயங்கரமான நடவடிக்கைகள் மாதிரி கலந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைம்ல இந்த மாதிரியான பிக்சர் எப்படி பார்க்கப்படுது? எப்படி பார்க்கப்படுதுன்னா அவங்க தான் பரப்பப்படுறாங்க. இப்போ அந்த படத்தை வெளியே ஆட்கள் யாரோ தெரியாமல் எடுத்து போடல, திரிஷாவே தான் போட்டிருக்காங்க. ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஃப்ளைட்டில் இவர் காலை நீட்டியிருக்காரு, பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்காரு. இந்த காலை நீட்டப்பட்டவர் தான் படம் எடுத்திருக்காரு. அப்போ 2 பேரும் ஒரே ஷோ போட்டிருக்கிறாங்கன்னு அதெல்லாம் ரவுண்ட் பண்ணி அவங்க எங்கே இருக்கிறாங்க, ரிஷிமுலா ஆதிமுலாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. படம் எடுத்தது கூட இருக்கிறவர் தான் எடுத்திருக்கிறாரு. அது இப்போ ஒரு பிறந்த நாளுக்கு, இப்போ நான் இவர் இருக்காரு, இவர் நீங்கள் இருக்கிற பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கிற ஒரு ஃபோட்டோ போடலாம். இல்லை சேர்ந்து நடித்த கில்லி படத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ போடலாம், லியோ படத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை போடலாம். ஏன் ஒரு ஹிடன் பிக்சரையே எடுத்து போடணும்? மறைந்திருந்து எடுத்தப்பட்ட ஒரு படம் மாதிரி ஏன் எடுத்து அதை போடணும்? வேற யாரோ எடுத்து, அவங்க 2 பேரும் நண்பர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுற வகையில் அதை போட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறது தான். ஏற்கனவே அவங்க 2 பேரும் பற்றி நிறைய கிசுகிசுகள் போயிட்டு இருக்கு. 2 பேரை தொடர்புபடுத்தி சமீப காலமாக நிறைய செய்திகள் போயிட்டு இருக்கு. சுசித்ரா கூட பேசினாங்க, அதை தொடர்ந்து நிறைய கிசுகிசுகள் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இந்த படத்தை போட்டோம்னா மேலும் அது வதந்தியாக பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறது 2 பேருக்குமே தெரியும். அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப இந்த படத்தை இப்போ பரப்புனவங்க, இந்த படத்து சம்மந்தமாக விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தவங்க யாருன்னு விசாரிக்கிறப்ப விஜயினுடைய ஆதரவாளர்கள், விஜயினுடைய வெல்விச்சர்ஸ், விஜயினுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் தான் இந்த படத்தை பரப்பியிருக்காங்க. ஸோ அவர் பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, அப்படி கிடையாது. அவருக்கு தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த விஜய் முதல்ல அவர் வெறும் நடிகராக இருந்தால் அதோட முடிஞ்சிடும். விஜய் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கார். இப்போ அவர் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு நடிகை கூட அவர் தொடர்புபடுத்தி செய்திகளை பரப்புறப்ப அவருக்கு கண்டிப்பாக அவர் அந்த அரசியல் இமேஜ் போகும். அப்படிங்கும் போது விஜய் இந்த படத்தை நீங்கள் ஏன் போட்டீங்க, உடனே எடுங்கன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் ஏன் சொல்ல? திரிஷா எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்கல்ல, எல்லா விஷயத்துக்கும் போராடுவாங்கல்ல, எல்லா விஷயத்துக்கும் பேசுவாங்களே. இப்போ ஒரு அரசியல்வாதி திரிஷா பற்றி பேசுறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஒரு மன்சூர் அலிகான் திரிஷா பற்றி பேசுறதுக்கு உடனே குரல் கொடுத்தாங்க. இன்னைக்கு திரிஷாவை பற்றி 2 நாளே திரிஷா விஜயை பற்றி சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பெரிய அளவில் ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஏன் திரிஷா இதை பேசலை, ஏன் மறுப்பு ஒரு ட்வீட் போடலை, இது தற்செயலாக போடப்பட்ட ஒரு சம்பவம், இதை யார் மிகைப்படுத்தி பேசக்கூடாது, அப்படி ஏதாவது பேசினா அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பேன், ஏன் திரிஷா சொல்ல? ஏன் திரிஷாவுக்கே விஜய் ஃபோன் பண்ணி இந்த ட்விட்டை நீங்கள் இந்த ஃபோட்டோவை ஏன் டெலிட் பண்ணுங்கன்னு ஏன் சொல்ல? விஜய் தரப்புலேருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் கிடையாது, இந்த திரிஷா தரப்புலேருந்து எந்த ரியாக்ஷனும் கிடையாது. அப்படிங்கும்போது எல்லாம் இவர்கள் தெரிஞ்சே தான் இந்த படத்தை பரப்பி ஒரு செய்தியாக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு 2-3 காரணங்கள் சொல்கிறாங்க. கோட் படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு, அதுவும் பெருசாக போல. செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு, அதுவும் பெருசாக போல. இந்த படத்துக்கு உண்டான ப்ரொமோஷனை விஜயை வைத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கு, அதை வெகு விரைவில் அறிவிக்க போகிறாங்க. அதனால் அதை உறுதிப்படுத்துறதுக்காக அவங்களே தான் அந்த செய்தியை பரப்புகிறாங்க அப்படிங்கிற 2 தகவல் சொல்கிறாங்க. ஆனால் இது விஜய்க்கும் திரிஷாவுக்கும் தெரியாமல் இந்த படத்தை அவங்க பரப்பலை, இந்த செய்தியை பரப்பலை. அவங்களும் சோசியல் மீடியாவில் இருக்க தான் செய்கிறாங்க. ஏதாவது ஒரு அடியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இவ்வளோ நடக்கிற கூத்துலாம் தெரியாமல் இருக்காது. இமீடியட்டாக அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கலாம், ஏதாவது ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம், ஏதாவது தடுத்துருக்கலாம், இல்லை மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம்.
ஏன் பண்ணலைன்னா அவர்களுடைய சம்மதத்தோடு தான் இந்த படம் வெளியிடப்பட்டது, அவர்கள் சம்மதத்தோடு தான் இந்த செய்திகள் பரப்பப்பட்டு கொண்டு இருக்கு. படத்தோட ப்ரமோஷனுக்காக இதை வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரியான பிக்சர்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் 2026 அவர் வந்து எலெக்ஷன் வரப்போகிறாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். அது மக்களும் வந்து அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி போட்டால் அது அவருக்கு ஒரு கரையாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அரசியலை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு படத்துக்காக இந்த மாதிரியான ஒரு ப்ரமோஷன் பண்ணுவார். 2 வருஷம் கழிச்சு தான் நிற்க போகிறாரு. 2 வருஷத்துக்குள்ள இன்னொரு கதையை கிளப்பி விட்டுருவோம். ஒரு 2 வருஷத்தில் எல்லாம் மறந்து போயிடும். அப்போ அந்த அரசியல் ஏன்னா அடுத்த படத்தோட படம் நடிக்கிறதை நிப்பாட்ட போகிறாரு. அப்படிங்கும்போது அந்த படத்தோட முடிஞ்சவொடனே சினிமா கேரியரை முடிச்சுட்டு அரசியலுக்கு வரப்போ அப்போ ஒரு மேட்டர் ஏதாவது கிளப்பி விட்டோம்னா 2 வருஷத்தில் மக்கள் மறந்துகிட்டே தான் இருக்காங்க. போன மாதம் நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? போன வருஷத்தில் நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? ஏதாவது சம்பவம் மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்துச்சு, எத்தனையோ சம்பவங்கள் நான் ஞாபகம் வச்சுருக்கோமா? ஒன்றும் கிடையாது. இன்னொரு விஷயம் வந்தோடனே இது அப்படியே வந்து அடிச்சுட்டு போயிடும். அப்போ இந்த நேரத்துக்கு ஒரு பரபரப்பு தேவைப்படுகிறது. அப்போ இதை வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். அரசியல் ரீதியாக செய்யலாம், சினிமாக்குள்ளே இருந்தே இதை வச்சு ஒரு பேசுபொருள் ஆக்கிடலாம். இப்போ இந்த 2 நாளாக வந்து எல்லா சோஷியல் மீடியாவிலும் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போங்கும்போது இது வேணும்னே தான் திட்டமிட்டே தான் இந்த செய்தி பரப்புகிறாங்க, செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இது வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பின்னடைவு தான். ஏன்னா ஒரு பெண் ரசிகர்கள் நிறையா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து அவருடைய இமேஜை கொஞ்சம் குறைத்து கொள்ளக்கூடிய விஷயந்தான். யார் இந்த அட்வைஸை பண்ணாங்க, எப்படி இதுக்கு பரப்ப விட்டாங்க இந்த செய்தி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் புரியலை. அப்படி ஒரு எல்லை மீறி போகிறப்போ அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இருந்தும் கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது அறியாமையிலே தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு விதமான பப்ளிசிட்டின்னு அறியாமல் நினச்சிட்டு இருக்காங்க. இது எல்லை மீறி போகிற அளவுக்கு அந்த பிக்சரில் அப்படி என்ன சார் இருக்குது? அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கூட ஷூட்டிங்க்கு போகிறப்போ கூட ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம். இதில் எல்லை மீறி போகிறதுக்கு என்ன இருக்குது? எல்லை மீறி போனால் இப்போ நிறைய பேர் பற்றி பேசியிருக்காங்க. த்ரிஷா வந்து நம்ம சுசித்ராவே பேசுகிறாங்க. த்ரிஷாவும் வந்து விஜயோட வீட்டு முன்னாடி போய் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, டான்ஸ் ஆடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. சுசித்ராவே கூட ஒரு விஷயத்தில் பதிவு பண்ணாங்க. அதை தாண்டி என்ன ஆகுதுன்னா விஜய்க்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு கருத்து வேறுபாடெலாம் பிரிஞ்சிருக்கிறாங்க ஒரு செய்தி ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இது த்ரிஷாவும் இவரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்கிற செய்தியும் போயிட்டுருக்கு. இப்படி பரவலாக இந்த செய்தி போகிறப்ப இத்தனை நடிகர்கள் இருக்கப்ப இவங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு பிக்சர் போடுறப்ப அது வந்து ஒரு வைரல் ஆகுது. அந்த பிக்சருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சம்பவம் வந்தால் பரவாயில்ல. 2 பேரும் ஒரே ஷூ போட்டிருக்கிறாங்க, ஒரே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஒரே லிஃப்ட்டில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 3rd ஃப்ளோரில் தான் த்ரிஷாவும் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்குது. அப்படி விஜயும் த்ரிஷாவும் நெருங்கிய நண்பர்கள், அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரே காலகட்டத்தில் கதாநாயகனாக வந்தவங்க 2 பேரும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேராக இருந்தவங்க ஸ்க்ரீனில். அவர் 2 பேருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நட்பு இருக்குது. ஆனால் அது இந்த எல்லை மீறி போகுது அப்படிங்கிறப்ப ஒரு கிசு வந்துகிட்டே இருக்கப்போ அதுக்கு நீங்கள் எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி இல்லை. இப்போ சும்மா இருக்கிற விஷயத்த வந்து நீங்களே வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டீங்க. அதுவும் இந்த 2-3 பிக்சர் போட்டோடனே அதில் நிறைய குறியீடுகளோட பிக்சர் கொடுத்துட்டீங்க. ஒரே ஷூ போட்டிருக்கீங்க, ஒரே லிஃப்ட்டில் போகிறீங்கன்னு. நம்மளால் அந்த ஷூ எங்கே வாங்கினது, எந்த கம்பெனி வரைக்கும் போயிட்டானுங்க. அதனால் லிஃப்ட்டில் எந்த ஊரில் எடுத்த லிஃப்ட்டு, அந்த லிஃப்ட்டுக்கு பின்னாடி இருக்க கம்பெனி பேர் என்ன, அந்த லிஃப்ட் எந்தெந்த நாட்டில் பயன்படுத்துகிறாங்கன்ற மாதிரி அவனுங்க வந்து டீட்டெயில்டாக நம்ம மக்கள் உள்ளே போய் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சர்ச்சையை கிளப்புறதுக்கு இவங்களாக கொடுத்த கண்டென்ட் பார்த்தனா இருக்குது. தவிர்த்துருக்கலாமே. இப்போ வாழ்த்து சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு தான் வாழ்த்து சொல்லணுமா? யாராவது ஒருத்தவங்க பிறந்த நாளைக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன்னா உடனே அவர் கூட பிக்சரை போட்டு தான் வாழ்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை இருக்குது. என்னுடைய நண்பருக்கு வாழ்த்துக்கள், என்னுடைய ஆர்டிஸ்ட்டுக்கு வாழ்த்து, இல்லை தமிழ் வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு வாழ்த்து அப்படின்னு ஏதாவது ஒரு கிரீட்டிங்ஸ் போடலாம். 4 லைன் ஒரு கவிதை எழுதியிருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை 2 பேரும் நடித்த படத்துலேருந்து ஏதாவது ஒரு காட்சியை ஷேர் பண்ணியிருக்கலாம். சமீபத்தில் 2 பேரும் ஒரு வெளிநாட்டு பயணம் பண்ணுற மாதிரி ஒரு லிஃப்ட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை பகிர்ந்து இருக்கிறது சந்தேகம் வரத்தானே செய்யும். அப்படிங்கும்போது இதை வந்து பெருசாக்குறாங்க, இதை வந்து இந்த பிரச்சனை பெருசாக போகுது அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து இவங்க கொடுத்த போட்ட அந்த பிக்சர் தான். அதை அவங்க தவிர்த்திருக்கலாம், இல்லை மறுத்திருக்கலாம், எதுவுமே செய்யலையே. அப்படிங்கும் போது இதில் வலுவாக தானே இருக்குது சந்தேகம். அதை தொடர்ந்து இதை பரப்புறது யார், இதை வந்து வெளியில் சொல்கிறது யார் அப்படிங்கிறது விஜய்க்கு நெருக்கமான ஆட்கள், விஜயினுடைய வெல்விஷர்ஸு, விஜயினுடைய ரசிகர்கள் நிறைய பேர் இந்த சம்மந்தமாக இந்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நடிகைக்குள்ளே அவருக்கு வரக்கூடிய அந்த காசிப் கிச்சூஸுங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, காலங்காலமாக இருக்கிறது தான். ஆனால் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரான பிறகு இது வரைக்கும் விஜய்க்கு வரல. அதான் பெரிய கொடுமை. என்னென்னா இது வரைக்கும் பல படங்களில் விஜய் நடிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறாரு. எந்த நடிகையோடையும் விஜய்க்கு தொடர்புபடுத்தி பெருசாக வரல. ஆனால் இந்த த்ரிஷா கூட சமீபத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றப்ப அது வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்பத்தானே செய்யும். நீங்கள் சும்மா இருக்கிற இடத்துல போய் ஒரு கண்டென்ட்டை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டீங்க.
அது இப்போ பெருசாக பூதகரமாக போய்கிட்டு இருக்கு. பீஸ்ட் படமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து லியோ, வாரிசு அந்த மாதிரியான படங்கள், வாரிசு படமெல்லாம் வந்து பயங்கரமா விமர்சிக்கப்பட்டாலுமே அந்த படங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு போஸ்டர் வந்தா கூட மக்கள் வந்து பயங்கரமா கொண்டாடுவாங்க. ஆனா இப்போ கோட் படத்துக்கு வர்றது எல்லாமே வந்து அவ்வளவு மக்கள் எதிர்பார்ப்பை வந்து பார்க்கறது இல்ல. அதற்கு காரணம் என்ன? அந்த மாதிரியான கோட் படத்துக்கான வரவேற்பு குறைந்துகிட்டே வர்றதுக்கான காரணம் என்ன? அது வந்து படத்தில் முதல்ல ரிலீஸ் பண்ண சிங்கிள் அது பெருசாக எடுபடலை. படத்தினுடைய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணல. நம்ம ஒப்பிடுக்காக சொல்லலை. கூலி படத்தோட ஒரு 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 போஸ்டர் ஒன்று போட்டாங்க. ஒரு சின்ன ஒரு கிளிப்ஸ் வீடியோ மாதிரி போட்டாங்க. அது ஒன்றுமே கிடையாது. ரஜினிகாந்த் வந்து நிற்பார், 2 பேரை அடிப்பாருங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளிப்ஸ் போட்டாங்க. அது பெரிய லெவலில் ஒரு அந்த படம் எப்போ வருங்கிற ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுச்சு. ஆனால் இந்த படத்தில் முதல்ல ரிலீஸ் பண்ண சிங்கிளும் பெருசாக இல்லை. 2வது பண்ண சிங்கிளும் வந்து பெருசாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை. விஜய் அவர்களே பாடி அவர் 2 பாட்டுமே அவர் தான் பாடியிருக்காரு. முதல் பாட்டும் அவர் தான் பாடியிருக்காரு, 2வது பாட்டும் அவர் தான் பாடியிருக்காரு. 2வது பாட்டு பௌதானியை வச்சு பாடின அந்த பாட்டு வந்து பழைய பாடல் மாதிரி இருக்குங்கிறது எந்தெந்த படத்தில் வந்து இருக்குது. யுவன் சங்கர் ராஜாவுடைய பழைய படங்கள் இருக்க பாடலே எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய விமர்சனம் ஆயிடுச்சு. என்ன தான் பண்ணாலும் இந்த படத்துக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகவே மாட்டேங்குது. ஒரு ஓப்பனிங் கிரியேட் ஆகி லியோவுக்கு இருந்த ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கு இல்லையே. லியோவுக்கு வந்து அந்த ஓப்பனிங்கில் வந்த ஒரு ஒரு கத்தியோட ஒரு ஒரு வருவார். அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு கிளிப்ஸ் போட்டாங்க. அது பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு கிடையாது. நாளுக்கு நாள் லியோவை பற்றின அப்டேட் வந்து எதிர்பார்ப்பை கூட்டிகிட்டே இருந்துச்சு. சொன்ன மாதிரி கோட் படம் பெருசாக எடுக்கிறாங்க, பெரிய செலவு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது படத்துக்கு ஒரு பெருசாக ஓப்பனிங் இல்லை, ஒரு அட்டென்ஷன் அந்த படத்துக்கு மேலே கிரியேட் ஆக மாட்டேங்குது. அப்படிங்கிறபோது கடைசி கட்ட ஆயுதமாக தான் இதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை கிளம்பும். அது அந்த அந்த எதிர்பார்ப்பு குறையிறதுக்கு கோட் படம் என்ன தவறு இருக்குது? அதில் எதனால அந்த எதிர்பார்ப்பு வரமாட்டேங்குதுன்னு இல்லை, கேட்குறேன். முதல்ல எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு லியோவில். எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்து படம் சுமாராக இருந்ததுனால அந்த படத்துக்கு பெரிய ஏமாற்றமாச்சு. இவங்க அதுக்கு உண்டான ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம சாங்கு ஒரு பெரிய அளவில் கை கொடுக்கல. அது பெரிய ஒரு என்னென்னா பெருசாக சாங் கை கொடுக்கல. முதல் சிங்கிளும் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல, கை கொடுக்கல. 2வது சிங்கிளும் பெருசாக வந்து கை கொடுக்கல. 2 விஜய் பாடி இருக்கிறாரு. எல்லாம் பண்ணியுமே அது வந்து பெருசாக வந்து கை கொடுக்க மாட்டேங்குது. அது 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது எல்லா கட்சியிலையும் விஜயினுடைய ரசிகர்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு கட்சி தலைவர் ஆகிட்டார் அப்படிங்கிறப்ப அது ஒரு இமேஜ் குறையும். 2வது இதுதான் அடுத்த படம் தான் என்னோட லாஸ்ட் படம் அப்படிங்கிறது, இதோட படத்தை நடிக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு சலிப்பும் வந்துடும். இப்போ எப்படி சினிமா நடிகைகள் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மார்க்கெட் குறைஞ்சிரும். அதே மாதிரி சினிமா நடிகர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தாருன்னா சினிமா வாழ்க்கை போயிடும், சொல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதெல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பை கம்மி பண்ணியிருக்குங்கிறது தான் உண்மை. சரி, இன்றைக்கு பல தகவல்களை தெரிவிச்சிங்க, ரொம்ப நன்றி.